அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ஷின் நிழல் 7 கூட்டத்தார்களுக்கு என்று சொன்னார்கள். அதில் ஒருவர் வலதுகரம் தர்மம் செய்யும், இடதுகரத்திற்கு கூட தெரியாமல். இன்னொரு நபர் தனிமையில் அல்லாஹ்வை நினைவு கூறுவார், அதனால் அவர்களுடைய கண்கள் கண்ணீரை வடிக்கும். இந்த நபர், இந்த இருவரும் மக்கள் மத்தியில் அறியப்பட வேண்டும் என்பதற்காக தர்மம் செய்யவில்லை, மக்கள் மத்தியில் அறியப்பட வேண்டும் என்பதற்காக கண்ணீர் வடிக்கவில்லை. இந்த இருவருடைய செயலையும் அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹ் அவர்களை நாளை மறுமையில் அர்ஷின் நிழலை கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் ஒருவர் கடந்து செல்கிறார். நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், இந்த மனிதரை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? நபித்தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இவர் மிக கண்ணியமிக்கவர், இவர் பெண் கேட்டால் கொடுத்து விடுவார்கள், இவர் சாட்சி சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனம் காத்தார்கள். இன்னொரு நபர் கடந்து சென்றார். அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து கேட்டார்கள், ஏழ்மையுடைய தோற்றத்தில் இருக்கக்கூடிய நபரை பார்த்து, இவரை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று. நபித்தோழர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவர் கண்ணியம் இல்லாதவர், இவர் பெண் கேட்டால் யாரும் கொடுக்க மாட்டார்கள், இவர் சாட்சி சொன்னால் யாரும் அங்கீகரிக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் யாரை கண்ணியமற்று பார்த்தீர்களோ அந்த ஏழ்மையுடைய தோற்றத்தில் இருந்த, பெண் கேட்டு கொடுக்கப்படாத, சாட்சி கூறி ஏற்றுக்கொள்ளப்படாத இந்த நபர் சிறந்தவர். நீங்கள் கண்ணியமோடு பார்த்த அந்த நபர் உலகமெல்லாம்